யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள். செத்த போதில் ஆறும் இல்லை சிந்தையுள் வைமின்கள். செத்த போதில் ஆறும் இல்லை சிந்தையுள் வைமின்கள். வைத்த உள்ளம் மாற்ற வேண்டா வம்மில் மனத்தீரே. வைத்த உள்ளம் மாற்ற வேண்டா வம்மின் மனத்தீரே. அத்தர் கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே. அத்தர் கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே. ஒரு வரிக்கு 3 தாளம், ஆதி தாளம் 3 தாளம் வருது. கணக்கு போடுங்க பாருங்க. மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள். செத்த போதில் ஆறும் இல்லை சிந்தையுள் வைமின்கள். வைத்த உள்ளம் மாற்ற வேண்டா வம்மில் மனத்தீரே. அத்தர் கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே. அத்தர் கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே. அவ்வளோதாங்க. ஏற்கனவே இந்தளம் பாடினதுனால இது எளிமையாக பாடிடலாம். ஒரு வரிக்கு எத்தனை தாளங்குங்க? 2 தான். பார்க்கலாம் என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். சொன்னால் அப்படி சொல்லிடுறீங்க ஒரு ஃப்ளோவில். 2 தாளம் தான். கணக்கு போடுங்க. மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள். எத்தனை அச்சரம் ஆச்சுங்க? 2 அச்சரமா? எத்தனை அச்சரம்னு கேட்டேன். இது ஒரு அச்சரம், 2 அச்சரம், 3 அச்சரம், 4, 5, 6, 7, 8. இது 8 அச்சரம்னு பேரு. ஒரு தாளம் 8 அச்சரம் கொண்டது என்ன தாளம்? ஆதி தாளம் பாதி தாளமா? ஆதி தாளம். 8 அச்சரம் கொண்டது ஒரு தாளம். அப்போ ஒரு வரிக்கு எத்தனை தாளம் வருது? ஒரு வரிக்கு எத்தனை தாளம் வருது? கான்பிடென்டா? 2 தாளமா? 2ங்கிறனால கை உயர்த்துங்க. 3 தாளம்ன்ற கை உயர்த்துங்க. அப்ப 2 தாளத்து கை உயர்த்தலையே. 2 தாளம் வரும் கை உயர்த்துங்க. ஐயா 2 தாளம் தாங்க ஒரு வரிக்கு. இவ்வளவு சந்தேகப்படுறீங்க. எப்படி பார்க்காம விட்டுருவான்? அதான் முன்னாடி வாங்கன்னு சொன்னேன். பின்னாடி கையை தூக்கல. முன்னாடி வாங்க எந்திரிச்சு. ஐயா பின்னாடி உட்காரணும். முன்னாடி வாங்க. இருக்கைக்கு முன்னாடி வாங்க. அடுத்த விழுந்து கீழே உட்கார வச்சுருங்க. இருங்க. அப்பதான் கரெக்டாக பார்க்குவீங்க. இல்லைன்னு இந்த ஸ்டெப் போட சொல்லிடலாம் ஐயாவை. சினிமா திரையில் வச்சுருப்பாங்கல்ல, அடுக்கடுக்காக வச்சுருப்பாங்களே, மேலே கடைசியில் அங்கே இருப்பாங்க. அந்த மாதிரி போட்டுடலாமா? முன்னாடி வாங்க ஐயா. அந்த இருக்கை காலியாக இருக்க பாருங்க. முன்னாடி ஐயா பக்கத்தில் வாங்க. அப்போ தான் அவங்க பாடும்போது நீங்கள் சேர்த்து பாடுவீங்க. முன்னாடி வாங்க. வாழ்க்கையில் முன்னாடி வாங்க. இன்னும் ஒரு பாடலாமா? மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள். செத்த போதில் ஆறும் இல்லை சிந்தையுள் வைமின்கள். வைத்த உள்ளம் மாற்ற வேண்டா வம்மில் மனத்தீரே. அத்தர் கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே. அந்த மத்த யானை ஏறி மன்னர் வரைக்கும் 8 அச்சரம். மத்த யானை ஏறி மன்னர் 8 ஆச்சுங்களா? அடுத்து
சூழ வருவீர்கள். எட்டாச்சுங்களா? இப்படிதான் கணக்கு போடணும். அந்த வார்த்தைக்கு எத்தனை, ஒரு வரியில எத்தனை தாளம் எங்க முடியுது, மீண்டும் முடிக்கும் பொழுது என்ன சொல்லணும். வருவீர்கள் முடிஞ்ச உடனே அடுத்து செத்த பகுதியில் போயிடக்கூடாது. கொஞ்சம் நாள் இருக்குது போகிறதுக்கு இன்னும். அதனால வருவீர்கள், சூழ வருவீர்கள், அந்த தாளம் முடிஞ்ச பிறகு மீண்டும் செத்த போதில், செத்த போதில், செத்த போதில், செத்த போதில் ஆரும் இல்லை, செத்த போதில் ஆரும் இல்லை, சிந்தையுள் வைமின்கள், சிந்தையுள் வைமின்கள். 8 அட்சரம் முடிஞ்ச பிறகுதான் அடுத்த வரி. வைத்த உள்ளம் மாற்ற வேண்டா, வைத்த உள்ளம் மாற்ற வேண்டா, வம்மின் மனத்தீரே, வம்மின் மனத்தீரே. அத்தர் கோயில் எதிர்கொள் பாடி, அத்தர் கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே, அத்தர் கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே. என்னால் அவ்வளவு நேரம் மூச்சு பிடிச்சு சொல்ல முடியலைங்க அப்படிங்கிறவங்க, என்பது அடைவோமே, என்பது என்பதடைவோமே, 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 என்பதடைவோமே. அதை பிரிச்சா என்பது அடைவோமே. ஆமா, என்பதுன்னா என்பது இல்ல, என்பது. ஆமா ஆமா, என்பதடைவோமே. சேர்த்து சொல்ற மாதிரியும் தெரியும், என்பது அடைவோமே அப்படி சொல்லலாம். உங்களுக்கு அந்த அந்த தாளம் சரியா வந்துருச்சுன்னா நம்ம இருக்கிறத இருக்கிறபடியே பாடிக்கலாம். தாளம் வராததுனால தான் அந்த பிரித்து சொல்கிறோம், நீங்கள் தாளம் விட்டு பாடுறதுக்காக. இப்போ வருவீர்கள் முடிச்ச உடனே தாளம் முடியறதுக்குன்னே செத்த பகுதியில் எடுத்தோம்ல, அதனால பாடுங்க. மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள், செத்த போதில் ஆரும் இல்லை, சிந்தையுள் வைமின்கள். வைத்த உள்ளம் மாற்ற வேண்டா, வம்மில் மனத்தீரே. அத்தர் கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே. அவ்வளோதாங்க. இப்போ ஈஸியாக வந்துச்சு பார்த்தீங்களா? முதல் பித்தாபரை சுடி பாடின உடனே புரியுது இல்லையா? ஆமாம், அதனால தான் அவ்வளோ. அதாங்க, பிரித்து பாடினா தெளிவாக பொருள் புரியும். அதனால தான் சொல்கிறாங்க, நமக்குன்னு ஏன் என்ன சேர்த்துறீங்க, உங்களுக்கு வேணா சொல்லுங்க, எனக்கு தெரியவே தெரியாது. ஆமாம், அதாங்கய்யா, நீங்கள உங்களுக்கெல்லாம் பொதுவாக சொல்லிக்கலாம், எனக்கு தெரியவே தெரியாது, நான் தமிழே படிக்கலையே. உண்மையாகவே தமிழ் எனக்கு 35 மார்க் தான்மா. பள்ளியில் நான் படித்தப்போ 35 மார்க் தான் தமிழ். தமிழ் தடுமாறும், எனக்கு வரவே வராது. ஆமாம் ஐயா, பெருமான் பாஸ் பண்ணியிருக்காரு, அவர் என்ன பண்ணுவார், அவர் பண்ணித்தான் ஆகணும், அவர் வழியில் விடமாட்டோம்ல இல்லைனா. அதனால உங்களெல்லாம் மேலே குறைஞ்சா கீழே உட்காந்துக்கன்னு சொல்கிறீங்களா? சரிதான். பாடலே இயலாமை உணர்த்துற பாடல் தான் இந்த முழு பாடலும் இயலாமை சொல்ற பாடல் தான். அடுத்த பாடல் பாருங்க, பாடுங்க, நீங்களே பாடலாம்.